ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விலாகு வீடியோ எல்லாம் போட்டு ஒரு 6 மாதம் பக்கத்தில் ஆயிடுச்சு. எதனால ரீசன் அப்படின்றது போக போக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இனிமேல் வீடியோ கண்டினியூவாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கு பேர் முள்ளங்கி கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி அவங்கள சீவ சொல்லிட்டேன். அந்த கேப்பில் நான் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டேன். அப்புறம் முள்ளங்கியும் செஞ்சு முடிச்சுட்டு செய்யும்போது சது என்ன சொன்னாங்க, ஐயோ நல்லாவே இருக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சு முடிச்சோடனே பார்த்தா ஆளாக எடுத்து போட்டு நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ டேஸ்ட் இப்போ அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பிகிட்ருக்காங்க. நான் விடமாட்டேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பின்னாடியே சுற்றிட்டுருக்கா விடாமல். ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் அந்த ரீசன்னால் தான் நான் வீடியோ எதுவுமே போடுறதில்ல. அப்புறம் மறுபடியும் இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரியே என்னோடய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைஃப்பில் உண்மையிலே எல்லோரும் சொல்லுவாங்க, அடுத்த நிமிஷம் நிஜமில்லாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருனாலையுமே கணிக்க முடியல. ஸோ அது மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் ஒரு பாப்பானால ஒரு பெரிய ஒரு மன உடைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன். இருந்தாலும் சரி, நம்ம இதெல்லாம் முன்னேறி வரணும் அப்படின்ற அளவுக்கு மனசை தேத்திட்டு நான் லைஃப் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கஷ்டங்கள்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஸோ ஒரு நாள் என் லைஃப் மாறும் அப்படின்ற மாதிரி நான் நம்பிட்டு உட்காந்துருக்கேன். நான் அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு என் பாப்பா நல்லபடியாக இருந்து என் ஹஸ்பண்ட் நாங்கள் நிம்மதியாக இருந்தால் எங்களுக்கு அது போதுங்கிற மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.